அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6th சயின்ஸ் டேர்ம் 1ல் ஒரு முக்கியமான 6 பாடங்கள், அனைத்து பாடங்களும் இருக்கு. அதிலிருந்து முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 days மாஸ்டர் பிளான் இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகளை நம்ம மாற்றிருக்கோம். அதாவது உங்களுக்கு இயற்பியல் முடிச்சு வேதியியல் கனிமங்கள் சேர்மங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஒரு டீச்சிங் வீடியோவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மாணவர்கள் அதெல்லாம் சயின்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்க்கறதில்ல. இது லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து சயின்ஸ் நம்ம கொண்டு போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனோட கேள்விகள் இருக்கிறப்ப உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லும் பொருளும் 6th to 8 பார்த்தோம். இதே 9th 10th இதை அப்படி பார்க்காம அதையும் தலைப்பு வாரியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம். இதை நம்ம வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு அதாவது தெரிந்த மாணவர்கள் புதிய கான்செப்டை தெரிஞ்சுக்கிறக்கும் அவங்க ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம வீடியோ பதிவை அட்டன் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி நம்ம மாற்றிருக்கோம். இதற்குரிய லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில், அதாவது குவிஸ் நடத்துறது டெய்லி குவிஸுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க, முதல் லெசன் பார்த்தீங்கன்னா இதில் அளவீடுகள், விசையும் இயக்கம், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள், தாவரங்கள் வாழும் உலகம், விலங்குகள் வாழும் உலகம், உடல்நலம் மற்றும் சுகாதாரம். இந்த 6 பாடத்திற்குரிய அரௌண்ட் ஒரு 170க்கு மேலே இருக்கும் கேள்விகள். அதை நம்ம ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் பெயர் என்ன? ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் பெயர் தான் நீளம் என்பதாகும். உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை என்ன? உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ள அலகுமுறை பன்னாட்டு அலகுமுறை அல்லது SI அலகுமுறை. ஆப்ஷன் A மற்றும் B தான் சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் காலத்தின் SI அலகு என்ன? காலத்தின் SI அலகு ஆன்சர் சரிதான், வினாடி என்பதாகும். எத்தனை நானோமீட்டர் 1 மீட்டர் ஆகும்? எத்தனை, இது பவர் தான், 10⁻⁹, 10⁻⁶, 10⁻11. எத்தனை நானோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 10⁻9 தான் ஒரு நானோமீட்டர் ஆகும். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு என்ன? இதெல்லாம் நம்ம டீச்சிங் வீடியோவிலேயே பார்த்தோம். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு, அதற்கு பேரு தான் இடமாறு தோற்றப்பிழையாகும். கீழ் கண்டவற்றுள் வழி அலகு என்ன? வழியலகு, துணை அலகு. துணை அலகுன்னா அதை கூட்டியோ பெருக்கியோ வர்றது தான் துணை அலகு. வழி அலகு இதுல பார்த்தீங்கன்னா பருமன் என்பது வழி அலகு ஆகும். கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட கல்லின் கன அளவு காணும் முறை என்ன? ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட கல்லின் கன அளவு காணும் முறை ஆன்சர் சரிதான், நீரின் இடப்பெயர்ச்சி முறையாகும். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எது? ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நிறை என்று அழைக்கிறோம். நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள அப்பொருளின் எடையில் எத்தனை பங்கு ஆகும்? இதுவும் பார்த்திருக்கோம். அது 6ல் 1 பங்கு என்பது சரியான விடை. மிக பெரிய அளவினாலான எடையை எந்த அளவில் சொல்லலாம்? மிக பெரிய அளவினால் ஆன எடையை பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், டன் அல்லது மெட்ரிக் டன் என அழைக்கிறோம். தெரிந்த நிறையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறை கணக்கிடப்படும் முறையின் பெயர் என்ன? தெரிந்த நிறையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறை கணக்கிடப்படும் முறை ஆன்சர் பார்த்தீங்கன்னா படித்தர முறையாகும். துல்லியமான எடையை காண பயன்படும் முறை எது? துல்லியமான எடை அப்படின்னாவே மின்னணு தராசாகும். நேரத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படுபவை எவை? எந்த கடிகாரம்? நேரத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படுபவை மின்னணு கடிகாரம் மற்றும் நிறுத்து கடிகாரமாகும். அளவுகோலை பயன்படுத்தும் போது தவிர்க்க வேண்டிய பிழைகள் எத்தனை? அளவுகோலை அதை நம்ம கண்ணுக்கு நேராக வைக்கணும்னு பார்த்தோம்.
அந்த அளவுகோலை பயன்படுத்தும் போது தவிர்க்க வேண்டிய பிழைகள் 3 ஆகும். ஒழுங்கான பொருள்களின் பருமனை அளந்தறிய பயன்படும் முறை எது? ஒழுங்கான பொருள் அதனுடைய பருமனை அளந்தறிய பயன்படும் முறை நேரடி அளவீடு முறையாகும். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுத்தும் கருவி எது? அந்த கருவி ஓடோமீட்டர். அதுல தான் அது நம்ம தொலைவை நாம் கணக்கிட முடியும். அடுத்த இயல் பார்த்தீங்கன்னா விசையும் இயக்கமும். கீழ்கண்டவற்றுள் பொருளினை தொடாமல் செயற்படுத்தப்படும் விசைகள் எவை? தொடுவிசை தொடாவிசைன்னு பார்த்தோம். இதுல பொருளினை தொடாமல் என்ன விசைனா காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசையாகும். தொடுதலின் அடிப்படையில் விசை எத்தனை வகைப்படும்? தொடுதலின் அடிப்படையில் விசைகள் 2 வகைப்படும். ஒரு பொருளின் மீது விசையை செயற்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம்? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஒரு பொருளின் மீது நம்ம விசையை செலுத்துறோம், அப்ப என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? இதுல பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்ற முடியும். பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். திசையை மாற்றவும் முடியும். இவை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் பம்பரத்தின் இயக்கம் எதற்கு எடுத்துக்காட்டு? பம்பரத்தின் இயக்கம் இது பாத்தீங்கன்னா ஒரு தற்சுழற்சி இயக்கமாகும். பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம் எது? பொருள் ஒரு முன்னோக்கி செல்லுது, ஆனா அதோட பாதையில திசையை மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம், அந்த இயக்கம் தான் பாத்தீங்கன்னா வளைவு பாதை இயக்கமாகும். தானாக விழும் பொருள் எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? தானாக விழும் பொருள் அந்த இயக்கம் பாத்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஒழுங்கற்ற இயக்கம் இது கண்டிப்பா மற்றும் அதாவது ஒரு ஈயோட இயக்கம் மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். இது ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒரு ஏவுகணை இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? ஒரு ஏவுகணை இயக்கம் கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? வளைவு பாதை இயக்கமாக இருக்கும். இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கம் எத்தனை வகைப்படும்? இயங்கும் பாதையின் அடிப்படையில் 6 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கால ஒழுங்கு மாற்றம் இதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் தான் சரியான விடை. அதாவது கால ஒழுங்குல நீர்ப்பரப்பில் ஏற்படும் அலைகள், கடிகாரத்தில் மணியை காட்டும் முள், குதிக்கும் பந்து, இவையெல்லாம் கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. கீழ்கண்டவற்றுள் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம் இதுலயும் பாத்தீங்கன்னா எது வரும்? ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம், அது கால ஒழுங்கு மற்றும் அலைவு ஆகும். அதனால அதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரியான எடுத்துக்காட்டு. ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவை ஒரு நொடியில் கடந்தால் கண்டிப்பா அதனுடைய சராசரி வேகம் 10 மீட்டர் பர் வினாடியாக இருக்கும். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை என்பது சரி. மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்பை கண்டறிய பயன்படுபவை எவை? கோள்களின் இயல்பை கண்டறிய பயன்படுபவை ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரோபோட் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் ரோபோட்டுகளால் என்ன செய்ய இயலும்? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். இவை அனைத்தும் என்பதுதான் சரியான ஒன்று. ரோபோட்டுகளால் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சுற்றுப்புறத்தை உணர்ந்து சூழலுக்கேற்ப எதிர்வினை புரிய இயலும், மிக நுட்பமான பணிகளை செய்ய இயலும், மிக அதிக விசையை பயன்படுத்தி ஆற்ற வேண்டிய பணிகளை செய்ய முடியும் என்பது ஆப்ஷன் இ சரியான ஒன்று. ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் பயன்படுபவை எவை? கண்கள் காதுகள் இதுன்னு பாத்தீங்கன்னா மின்னணு உணர்விகள் தான் கண்கள் மற்றும் காதுகளாக பயன்படுகின்றன. ரேடியோ அலைகள் பரிமாற்றத்தின் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுவது எது? அவை ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கணினி. ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுவது கணினி என்பது சரியான ஒன்று.
நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள பயன்படுவது. அதில் என்ன பயன்படுகிறதுனா இப்பெல்லாம் ஆப்ரேஷனில் அது வந்துருச்சு. அது நானோ பார்ட்ஸ் என்பது சரியான ஒன்று. அடுத்த இயல் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். பருப்பொருள் எத்தனை நிலைகளில் காணப்படுகிறது? பருப்பொருள் பார்த்தீங்கன்னா 3 நிலை, திடம், திரவ, வாயு என்ற நிலைகளில் காணப்படுகிறது. பருப்பொருளின் மிகச்சிறிய துகளின் பெயர் என்ன? அதன் பெயர் தான் அணு என்பதாகும். அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படும் கருவி எது? அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படும் கருவி ஆப்ஷன்ல எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி மற்றும் ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் கருவி என்பது சரியான ஒன்று. சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த கலப்பு தான் பிளாஸ்மா நிலை என்று அழைக்கப்படுகிறது. கடுங்குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுத்தப்படுவது எது? கடுங்குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் பி தான், போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பதாகும். பருப்பொருள் பற்றிய கருத்துக்களை கூறியவர் யார்? பருப்பொருளின் பற்றிய கருத்துக்களை கூறியவர் கனாதா மற்றும் டெமோக்ரட்டிஸ் ஆவார்கள். ஒரு துளி நீரில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 10 பவர் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு துளி நீரில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கை 10 பவர் 21 என்பது சரியான விடை. கீழ் கண்டவற்றுள் பருப்பொருள்களின் சிறப்பு பண்புகள் எவை? பருப்பொருளோட சிறப்பு பண்புகள் இதுல ஆப்ஷன் இ தான் சரியான ஒன்று. பருப்பொருள் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது. இவ்விசையே துகள்களை பிணைக்கிறது. இத்தகைய ஈர்ப்பு விசை பருப்பொருளுக்கு பருப்பொருள் வேறுபடுகிறது. ஒவ்வொரு பருப்பொருளுக்கும் இந்த ஈர்ப்பு விசை மாறுபட்டுள்ளது. ஆப்ஷன் இ என்பது சரியான ஒன்று. கீழ் கண்டவற்றுள் பருப்பொருளின் இயற்பியல் நிலை என்ன? இது திண்மம், திரவம், வாயு நிலைகளில் உள்ளது. எளிதில் பாயும் தன்மையுள்ள பொருள்கள் எவை? எளிதில் பாயும் தன்மையுள்ள பொருள் திண்மம், வாயு என்பது சரியான விடை. கீழ் கண்டவற்றுள் சரியான கூற்று எது? திரவத்தில் அணுக்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதால் பொருட்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றன. திரவங்கள் புவியீர்ப்பு விளைவினால் அதிகம் ஈர்க்கப்படுகிறது. திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுவதால் அதன் மூலக்கூறுகள் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதுல சரியான கூற்று பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் என்பது சரியான விடை. வாயுக்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியான கூற்று எது? வாயு அணுக்கள் நீண்ட தூரத்திற்கு பரவுகிறது. நீங்கள் எவ்வித தடையுமின்றி அதனுள் செல்லலாம். புவியீர்ப்பு விளைவால் பாதிக்கப்படுவதில்லை. வாயுக்கள் ஓரிடத்தில் நிற்காமல் பரவிக்கொண்டே இருக்கும். இதுல ஆப்ஷன் டி தான். இவை அனைத்துமே சரியான வாயுக்களை பற்றிய கூற்று. குறைந்த இடைவெளியுடன் ஒழுங்கற்ற நிலையில் அமைந்துள்ள துகள்கள் எதில் அமைந்துள்ளன? குறைந்த இடைவெளி ஒழுங்கற்ற நிலையில் அமைந்துள்ள துகள்கள் பாத்தீங்கன்னா நீரில் அமைந்துள்ளன. விரவும் தன்மை அதிகம் கொண்ட துகள் எது? விரவும் தன்மை அதிகம் கொண்ட துகள் பாத்தீங்கன்னா காற்று என்பது சரியான விடை. கீழ் கண்டவற்றுள் அதிக அழுத்தத்திற்கு உட்படுவது எது? அதிக அழுத்தத்திற்கு உட்படுவதும் காற்று என்பது சரியான ஒன்று. ஒரு வேதியியலாளரை பொறுத்தவரை தூய்மை என்ற சொல் குறிப்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. ஒரு வேதியியலாளர் அவர் தூய்மை என்ற சொல் குறிப்பது எதைன்னு பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது. தூய பொருட்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களால் ஆன அணுக்களால் ஆனது. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆப்ஷன் இ சரியான ஒன்று. கீழ் கண்டவற்றுள் கலவை அல்லாதது எது? இதுல பாத்தீங்கன்னா பால், எலுமிச்சை, காற்று இவை அனைத்துமே கலவைகள் என்பது சரியான விடை. கீழ் கண்டவற்றுள் சரியான கூற்று எது? கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்டது. தூய்மையற்ற பொருள். கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலக்கப்பட்டு இருக்கும். இவை இரண்டும் இவற்றில் எதுவும் இல்லை. இதுல சரியான கூற்று எதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியான கூற்றாகும். கீழ் கண்டவற்றுள் எந்த இயற்பியல் சேர்க்கையின் மூலம் கலவைகள் உருவாகின்றன? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்களை இணைத்தல், 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைத்தல், ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தில் இணைத்தல். இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் இ தான். இவை அனைத்துமே சரியான ஒன்று. கலவைகளை கலக்கும் பொழுது கீழ்கண்டவற்றுள் கலவைகளை பிரிப்பதன் அவசியம் என்ன? கலவையை பிரிக்கிறப்ப அதில் உள்ள மாசுக்கள், தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களை நீக்குதல், பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளினை அதன் மற்ற பகுதி பொருட்களில் இருந்து தனித்தெடுத்தல், ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுதல். இதுல கலவையை பிரிப்பதன் அவசியம் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் எதை பொறுத்து பிரித்தெடுக்கும் முறை தேர்வு செய்யப்படுகிறது? பொருட்களின் அளவு, வடிவம், இயற்பியல் தன்மை, இவை அனைத்தும் கொண்டுதான் ஒரு பொருளை பிரித்தெடுக்கிறோம். வெவ்வேறான அளவுடைய திண்ம பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை என்ன? வெவ்வேறு அளவு திண்ம பொருள் இருந்தா அதற்கு என்ன முறை பார்த்தோம்? சலித்தல் முறை ஆகும். கீழ்கண்டவற்றுள் ஈர உடைகளிலிருந்து நீரினை வெளியேற்ற பயன்படுத்தும் தத்துவம் எது? ட்ரையர். இதுல பாத்தீங்கன்னா மைய விலக்கல் விசை பயன்படுகிறது. மிகச்சிறிய அளவிலான கரையாத திண்ம பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? அது எந்த முறை? கடைதல் முறையாகும். எடை அதிகமுள்ள பொருள் நீரில் மூழ்கும் போது மிதக்கும் லேசான பொருட்களை பிரிக்கும் முறை எது? அந்த முறை பார்த்தீங்கன்னா வண்டலாக்குதல் முறையாகும். நீரில் உள்ள மணலும் உப்பும் கலந்த கலவையை பிரிக்க பயன்படும் வெவ்வேறான முறைகள் எவை? நீர்ல மணலும் உப்பையும் நம்ம என்ன பண்ணலாம்? படிய வைக்கலாம், தெளிய வச்சு இறக்கலாம், வடிகட்டலாம். இவை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. குடிநீரில் உள்ள கிருமிகளை அழிக்க பயன்படும் முறை எது? நுண்கிருமிகளை அழிக்க பயன்படும் முறை எதிர் சவ்வூடு பரவல் முறையாகும். அது முக்கியமான கேள்வி. கனமான பொருட்களில் மற்றும் தானியங்கள் கலந்துள்ள லேசான பொருட்களை நீக்கும் முறை என்ன? கண்டிப்பா இது என்ன பண்ணுவோம்? தூற்றுதல் முறையில இதை நீக்குவோம். அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வாழும் உலகம். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரும் தாவரம் எது? வளரும் பருவநிலையில அதிவேகமாக வளரும் தாவரம் மூங்கிலாகும். பூமியில் சுமார் எத்தனை சதவீதம் பாலைவனம் உள்ளது? பூமியில சுமார் பார்த்தீங்கன்னா 20% பாலைவனம் உள்ளது. காடுகள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? இதெல்லாம் ஜாகிரபியிலே பார்த்திருப்போம். காடுகள் பார்த்தீங்கன்னா 3 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் பாலைவனத்தை எவ்வாறு அழைக்கலாம்? அந்த பாலைவனம் தான் தார் பாலைவனமாகும். பொறுத்துக. இனிப்பு பட்டாணி. இதுல பார்த்தீங்கன்னா கோணம் மொட்டு பற்று கம்பிகளாக மாறியுள்ளது. பாகற்காய் இதுல பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து காணப்படுகிறது. மூங்கில் என்னாகும்? பின்னுகுடு தாவரை மல்லிகை. இது ஆப்ஷன் கரெக்டா தான் சொல்றேன். இனிப்பு பட்டாணி கோணமுட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடைந்துள்ளது. பாகற்காய் பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து காணப்படுகிறது. மூங்கில் இது மல்லிகைங்கிறது தவறு. பின்னுகுடி தாவரம் அதிவேகமாக வளரும் தாவரம். இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மூங்கில் அதிவேகமாக வளரும் தாவரம், பின்னுகுடி தாவரம் மல்லிகை. இதுல பாத்தீங்கன்னா 2143 கிடையாது, 2134 தான் இதற்கு சரியான விடை. பாலைவன பகுதியில் மழைப்பொழிவு எவ்வளவு சென்டிமீட்டராக இருக்கும்? அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா குறைவான மழைப்பொழிவு உள்ளதனாலதான் பாலைவனம் ஆயிருச்சு. 25 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு இருக்கும். பூமியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் கடல் நீர் சூழ்ந்துள்ளது? இது 70% கடல் நீர் சூழ்ந்துள்ளது. உலக ஆக்சிஜன் தேவையில் பாதி அளவு பூர்த்தி செய்வது அந்த காடுகள் தான், கடல்வாழ் தாவரங்கள் தான் உலக ஆக்சிஜன் தேவையில் பாதி அளவு பூர்த்தியை செய்கிறது. நிலவாழிடங்களில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பில் தவறானது எது? இதுல எதுவும் இல்லை என்பதுதான் சரியான ஒன்று. பாலைவனங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? பாலைவனங்களை பார்த்தீங்கன்னா 4 வகைகளாக நாம் பிரிக்க முடியும். உலகில் எத்தனை சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளன? உலகத்திலேயே நிலவாழிடங்கள் 28% உள்ளன. நீர் வாழிடம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? நன்னீர் இதெல்லாம் பார்த்திருப்போம். நீர் வாழிடம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள தாவரங்களில் மொத்த ஒளிச்சேர்க்கையில் கடல்வாழ் தாவரத்தில் மட்டும் எத்தனை சதவீதம் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது? எத்தனை சதவீதம்? 40%. அதனால்தான் கடல்வாழ் தாவரத்திலிருந்து அதிக அளவு ஆக்சிஜனை நாம் பெறுகிறோம்.
கூற்று இலையானது ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது. காரணம் சூரிய ஒளியின் முன்னிலையில் இலையானது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு உணவை சேமிக்கிறது. இதுல 2 காரணம் கூற்று இரண்டுமே சரியான ஒன்று. பூக்கும் தாவரங்கள் கொண்டுள்ள முக்கிய தொகுப்புகள் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? பூக்கும் தாவரங்கள் கொண்டுள்ள முக்கிய தொகுப்புகள் 2 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் மிக நீளமான நதி, அதன் நீளம் எவ்வளவு? உலகத்திலேயே மிக நீளமான நதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி. நம்ம இதுவும் கொடுத்துட்டோம், 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு என்ன பெயர்? தண்டுல இலைகள் தோன்றும் பகுதியை தான் நம்ம கணுன்னு சொல்லுவோம். தண்டின் பணிகள் மற்றும் கூற்றுகள். இலை, மலர் மற்றும் கனிகளை தாங்குகிறது. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது. இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவை தண்டு வழியாக தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது. இதுல அனைத்துமே சரியான ஒன்று. நீரில் வாழும் எந்த தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் கொண்டது? அது விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரமாகும். நிலத்தின் மேற்பகுதியில் வளரும் பகுதிக்கு என்ன பெயர்? தாவரத்தோட நிலத்தின் மேற்பகுதியில் வளரும் பெயருக்கு தான் தண்டு தொகுப்பு என்று பெயர். இலைகள் பச்சை நிறத்தில் காணப்படுவதற்கு காரணம் என்ன? அதுல பாத்தீங்கன்னா பச்சையம் உள்ளதால் பச்சை நிறமாக காணப்படுகிறது. இலைகளின் பணிகளில் தவறானது எது? ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது சரி, சுவாசத்துக்கு உதவுகிறது சரி, இலைத்துளியின் வழியே நீராவி போக்கை அனுமதிக்கிறது. இதுல தவறானது எதுவும் கிடையாது. தண்டின் கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பிற்கு என்ன பெயர்? அந்த புற அமைப்பு தான் இலையாகும். இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளை போன்ற அமைப்பினை என்னவென்று நாம் அழைக்கிறோம்? அதற்கு பெயர் தான் இலை துளைகளாகும். பூவின் அடிப்படையில் தாவரங்களை பூக்கும் தாவரம், பூவா தாவரம்னு 2 வகையாக பிரிக்கலாம். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தாவரங்கள் எவை எவை? அது பாத்தீங்கன்னா மாஸ் மற்றும் லிவர்வோர்ட்ஸ் போன்ற தாவரங்கள் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தாவரமாகும். உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுவது எந்த மாதத்தின் முதல் திங்கள்? அது அக்டோபர் மாதத்தின் முதல் திங்களாகும். கீழ் கண்டவற்றுள் தண்டின் மாற்று உருக்களில் சரியானது எது? தண்டோட மாற்று உருக்களில் சரியானது பற்று கம்பி மற்றும் பின்னுகுடி ஆகும். ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் உயிரினம் உயிர் வாழ்வதற்கு அதன் அமைப்பிலும் பண்பிலும் பெற்றிருக்கும் மாற்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதற்கு பெயர் தான் என்னன்னு பார்த்தோம், தகவமைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. குளம் எதற்கு ஒரு நல்ல உதாரணமாகும்? குளம் பாத்தீங்கன்னா ஒரு நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணமாகும். தாவரத்தின் நீரை உறிஞ்சும் பகுதி, அந்த பகுதி வேறாகும். தாவரங்கள் பற்றிய சரியான கூற்று. இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆப்ஷன் வைக்கல. பூமியின் மிகவும் வறண்ட பகுதி எது? அந்த பகுதி பாலைவனமாகும். ஊன்றுதல் மற்றும் உறிஞ்சுதல் இரண்டும் தாவரத்தின் எதன் வேலை? அது தண்டோட வேலை, வேரோட வேலையாகும். ஆணிவேர் தொகுப்பில் எத்தாவரத்தில் காணப்படுகிறது? ஆணிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரத்தில் காணப்படுகிறது. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி அது இலை என்பது சரியான விடை. அடுத்த இயல் பாத்தீங்கன்னா விலங்குகள் வாழும் உலகம். உயிரினங்கள் பல்வகை தன்மையில் பொருந்தாதது எது? இதுல எதுவும் கிடையாது. காடுகள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, மலைகள் இருக்கு. உயிரினத்தின் மிகச் சிறிய செயல்படும் அலகு, அந்த அலகுதான் செல் என்பதாகும். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கு தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதுதான் பாத்தீங்கன்னா தகவமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? இதுல பாத்தீங்கன்னா ஏதும் கிடையாது. இவை அமீபா, பாரமீசியம், யூக்ளினா இது எல்லாமே ஒரு செல் உயிரினமாகும். மீனின் சுவாச உறுப்பு செவுள் என்பது சரியான விடை. பறவைகளுக்கு ஒரே சமயத்தில் 2 பகுதிகளை பார்க்க முடியும். இந்த பார்வையை நாம என்னன்னு பார்த்திருக்கோம். அதாவது இருமை பார்வை, புறமும் உள்ளத்தை பார்க்கிறது தான் இருமை பார்வை என்று அழைக்கிறோம். குளிர்கால உறக்கத்தை மேற்கொள்ளும் விலங்கு எது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. குளிர்கால உறக்கம் ஆமை.
ஒரு விலங்கு பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது, அதற்கு பேரு தான் வலசை போதலாகும். தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம் எது? இது கூந்தன்குளம், கோடியக்கரை, வேடந்தாங்கல், இவை அனைத்தும் சரியான ஒன்று. பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் விலங்கு ஒட்டகம் ஆகும். உண்ணும் உணவிலிருந்து தேவையான நீரை எடுத்துக்கொள்ளும் விலங்கு, அது கங்காரு மற்றும் எலி மற்றும் கங்காரு என்பது சரியான விடை. கோடைகால உறக்கத்தை மேற்கொள்ளும் விலங்கு, குளிர்காலம் ஆமைன்னு பார்த்தோம், கோடைகாலம் நத்தை என்பது சரியான ஒன்று. செல்களின் அடிப்படையில் விலங்குகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அதை விலங்குகளை ஒரு செல் பல செல்னு 2 வகையாக பிரிக்கலாம். பறவைகள் பறக்கும் போது அதன் வால் பகுதி திசை திருப்புவதற்கும் மற்றும் எதனை சரி செய்யவும் பயன்படுகிறது. அதாவது திசையை திருப்ப மற்றும் உடல் எடையை சமநிலைப்படுத்த பயன்படுகிறது. தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு என்பது சரியான ஒன்று. ஒட்டகம் தன் திமில்களை எதனை சேமித்து வைக்கிறது? தன்னோட திமில்ல பாத்தீங்கன்னா கொழுப்பை சேமித்து வைக்கிறது. அது சாப்பிடாத டைம்ல அந்த கொழுப்பை பயன்படுத்தி கொள்ளும். கடைசி இயல் பாத்தீங்கன்னா உடல் நலமும் சுகாதாரமும். சூரிய ஒளியின் உதவியுடன் தயாரிக்கப்படும் விட்டமின் டி என்பது சரியான ஒன்று. ஹோமியோஸ்டாசிஸ் என்பது கீழ்கண்ட எதனை குறிக்கிறது? ஹோமியோஸ்டாசிஸ் என்பது கீழ்கண்ட எதனைன்னு பாருங்க. ஆன்சர் சரிதான், சமநிலையை பேணுதல் என்பதை குறிக்கிறது. உடல் நலம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான உடல், மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும் என்று கூறிய அமைப்பு WHO தான், உலக சுகாதார அமைப்பாகும். உணவில் உள்ள எதன் அடிப்படையில் சத்து பொருட்கள் 6 வகையாக பிரிக்கப்படுகின்றன? இதுல பாத்தீங்கன்னா மேற்கண்ட, அதாவது வேதிப்பொருள் இருக்கா, வேதிப்பொருள், உணவில் உள்ள வேதிப்பொருட்களின் அடிப்படையில் தான் சத்து பொருட்கள் 6 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. பீட்ரூட் என்பது கீழ்கண்ட எதன் மூலப்பொருள் ஆகும்? பீட்ரூட் இது சர்க்கரையோட மூலப்பொருளாகும். அதிகமாக புரதம் உள்ள உணவு, ஆப்ஷன்ல தானியம், அதாவது சோயாபீன்ஸ் தான். இதுல அதிகமான புரதம் உள்ளது. புரதங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? உடல் வளர்ச்சி, செல் பழுதுபார்த்தல், செரிமானம், உயிர் வேதி வினைகள் நடக்க, உயிர் வேதி வினைகள் நடக்க. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா செரிமானம் மற்றும் உயிர் வேதி வினைகள் நடக்க புரதங்கள் சரியான ஒன்று. உடல் வளர்ச்சிக்கான புரதங்கள் என்னவென அழைக்கப்படுகின்றன? உடல் வளர்ச்சிக்கான புரதங்களை தான் நம்ம உணவு புரதங்கள் என்று அழைக்கிறோம். பாதுகாக்க உணவு என்று அழைக்கப்படுவது எது? பாதுகாக்கும் உணவு, இது முக்கியமான கேள்வி. வைட்டமின்கள் தான் பாதுகாக்கும் உணவு என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எது நீரில் கரையும் வைட்டமின்? இதுல பார்த்தவனே சொல்லிடுவோம், சி, வைட்டமின் சி தான் நீரில் கரையும். கீழ்கண்டவற்றில் எது முக்கிய வைட்டமின் அல்ல? இதுல பாத்தீங்கன்னா B1ங்கிறது முக்கியமான வைட்டமின் கிடையாது. ஆரஞ்சு மற்றும் நெல்லிக்கனியில் காணப்படும் வைட்டமின் சி என்பது சரியான விடை. கீழ்கண்ட எது மாவுச்சத்துடன் தொடர்புடையது? மாவுச்சத்துனாவே கார்போஹைட்ரேட்டுகள் மாவுச்சத்துடன் தொடர்புடையது. கீழ்கண்டவற்றில் எது நார்ச்சத்து உணவின் மூலப்பொருள் ஆகும்? இதுல நார்ச்சத்துனாவே எது? முழுதானியங்கள் மற்றும் கொட்டை உணவுகளாகும். ஸ்கர்வி என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாடு? அது வைட்டமின் சியால் தான் ஸ்கர்வி நோய் ஏற்படுகிறது. முருங்கையில் இல்லாத தாது உப்பு எது? முருங்கையில இரும்பு இருக்கு, மெக்னீசியம் கிடையாது. கால்சியம், பொட்டாசியம், இரும்பு இருக்கு, மெக்னீசியம் முருங்கையில் கிடையாது. கீழ்கண்டவற்றில் எது குவாசியோர்கர் என்ற நோயின் குறைபாடு அல்ல? குவாசியோர்கர் வந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை குறைபாடு கிடையாது. வளர்ச்சி குறைபாடு இருக்கும், முகம் மற்றும் கால்கள்ல வீக்கம் இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும். இதுதான் குவாசியோர்கர் நோயின் குறைபாடாகும். கீழ்கண்டவற்றுள் எது ஸ்டார்ச்சின் மூலப்பொருள் அல்ல? ஸ்டார்ச்சோட மூலப்பொருள் இல்லை எதுன்னு பாத்தீங்கன்னா பழங்கள் கிடையாது. உணவில் உள்ள வேதிப்பொருட்கள் அடிப்படையில் சத்து பொருட்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? சத்து பொருட்களை பாத்தீங்கன்னா 6 வகையாக பிரிக்க முடியும். தக்காளி மற்றும் பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் எது? தக்காளி, பச்சை மிளகாயில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி உள்ளது. மாலைக்கண் குறைபாட்டுடன் தொடர்புடைய வைட்டமின்
இது வைட்டமின் ஏ என்பது சரியான ஒன்று. வைட்டமின் பி யுடன் தொடர்புடையது எது? வைட்டமின் பி, இதுல பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான நரம்புக்கு வைட்டமின் பி பயன்படுகிறது. முட்டை மற்றும் முட்டைக்கோசில் அதிகம் உள்ள வைட்டமின் எது? முட்டை மற்றும் முட்டைக்கோசில் பாத்தீங்கன்னா வைட்டமின் கே இரத்த உறைதலுக்கு பயன்படும். நரம்பு தளர்ச்சி மற்றும் பார்வை குறைபாடு கீழ்கண்ட எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? நரம்பு தளர்ச்சி, பார்வை குறைபாடு விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுகிறது. ரிக்கட்ஸ் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ரிக்கட்ஸ் கால்சியம் அல்லது வைட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கட்ஸ் நோய், எலும்புருக்கி நோய் ஏற்படுகிறது. தாது உப்புக்கள் என்னவென்றும் அழைக்கப்படுகின்றன? தாது உப்புக்கள் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இரும்பு சத்து கீழ்கண்ட எதற்கு பயன்படுகிறது? மூளை வளர்ச்சி மற்றும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து பயன்படுகிறது. இனவிருத்தி குறைபாட்டிற்கு காரணமான வைட்டமின் ஏது? மலட்டுத்தன்மை, இது வைட்டமின் இ ஆல் ஏற்படுகிறது. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு பயன்படும் தாது உப்பு எது? இதுல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் ஆகும். ஆரஞ்சு பழங்களை விட எதில் 20 மடங்கு வைட்டமின் சி அதிகம் காணப்படுகிறது? அது நெல்லி கனியாகும். ரத்தம் உறைதலுக்கு பயன்படும் தாது உப்பு எது? ரத்தம் உறைதலுக்கு கால்சியம் பயன்படுகிறது தாது உப்புல. ரத்தம் உறைதல் தாமதமாதல் எந்த வைட்டமின் குறைபாடால் ஏற்படுகிறது? விட்டமின் கே குறைபாடால் தான் அந்த ரத்தம் ஒரு வெட்டுக்காயம் அடிச்சுன்னா ரத்தம் உறையாம வந்துட்டே இருக்கும். பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பாஸ்பரஸ் குறைபாட்டில் பாத்தீங்கன்னா ஆஸ்டியோமலேசியா ஏற்படுகிறது. முருங்கை கீழ்கண்ட எந்த வைட்டமின் உள்ளது? முருங்கையில பாத்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம் வைட்டமின் ஏ மற்றும் பி முருங்கை கீரையில் அதிகம் உள்ளது. உலக அளவில் எத்தனை சதவீத முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் நடைபெறுகிறது? உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 80% முருங்கை உற்பத்தி இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது. தைராய்டு சுரப்பியுடன் தொடர்புடைய தாது உப்பு அயோடின் குறைபாடுனாலதான் தைராய்டு ஏற்படுகிறது. உலகில் அதிக எண்ணிக்கையில் பருமனான குழந்தைகளை கொண்ட நாடு எது? 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவாகும். கீழ்கண்டவற்றில் எது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது? ஆன்டி ஆக்சிடென்ட். அது பாத்தீங்கன்னா முருங்கை கீரையாகும். டெட்டனஸ் கக்குவான் என்பது கீழ்கண்ட எந்த நுண்ணுயிரிகளால் ஏற்படுகிறது? டெட்டனஸ் கக்குவான்லாம் பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்களாகும். அயோடின் குறைபாடால் குழந்தைகளுக்கு வரும் நோய் எது? அயோடின் குறைபாடால் குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் ஏற்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டிற்கு காரணமான வைட்டமின் எது? நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்னவில்லாம இருக்கும்? விட்டமின் இ கம்மியா இருக்கும். தூய்மை பற்றிய வரவிலக்கணம் கூறிய அமைப்பு உலக சுகாதார அமைப்பு. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. வாயுவழி நீரற்ற கரைசல், நீரேற்ற கரைசல், நீரேற்ற கரைசலில் சேர்க்கப்படாதது என்ன? இதுல நீர், உப்பு, எலுமிச்சாறு, சீரகம் சேர்க்க மாட்டோம். குவாசியோர்கர் மற்றும் மராஸ்மஸ் போன்றவை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? குவாசியோர்கர்னாவே புரதங்கள், மராஸ்மஸும் புரதங்களால் ஏற்படும் நோயாகும். கீழ்கண்டவற்றில் எது பாக்டீரியா நோய் அல்ல? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா என்பது பாக்டீரியா நோய் கிடையாது. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. இதெல்லாம் மாலைக்கன், ஸ்கர்வி, ரிக்கட்ஸ் எல்லாம் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும். நிமோனியா என்பது தவறான ஒன்று. பெரிபெரி என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? பெரிபெரி விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோயாகும். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. காலரா, டைபாய்டு, இன்ஃப்ளூயன்சா, சின்னம்மை. இதுல டைபாய்டு என்பது வைரஸ், அதனால அது பொருந்தாத ஒன்று. ரிக்கட்ஸ் என்ற குறைபாட்டு நோய் எந்த வைட்டமினால் ஏற்படுகிறது? ரிக்கட்ஸ்னாவே வைட்டமின் டி ஆல் ஏற்படும் நோயாகும். வேறாக பொருந்தியுள்ளதை தேர்க. வைட்டமின் ஏ மாலைக்கன் சரி, வைட்டமின் பி பெரிபெரி, வைட்டமின் சி ஸ்கர்வி சரி, வைட்டமின் டி பார்வை குறைபாடு ஸ்கர்வி ரிக்கட்ஸ் வரணும். இதுதான் பொருந்தாத ஒன்று. தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆற்றல் அளிக்கும் உணவு கார்போஹைட்ரேட், உடல் வளர்ச்சிக்கான உணவு புரதம், பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல் விட்டமின்கள், உடலை பாதுகாக்கும் உணவு வைட்டமின்கள். இதுல பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல் விட்டமின்கள் அப்படிங்கிறது தவறு. அதுல புரதங்கள் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பாத்தீங்கன்னா நம்ம டீச்சிங் வீடியோ இல்லாம ஸ்டாண்டர்ட் வைஸ் வீடியோ பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம்.
இதற்கு தமிழுக்குரிய வீடியோ பதிவுகளும் நம்ம இது மாதிரி கொஸ்டின்லேயே பாட்டு வரலாம். சில விளக்க வீடியோவும் வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.